எல்லா ஜிம் சிங்குகளுக்கும் வணக்கம். இது டே 22. நேற்று ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தேன். என்ன டாபிக்னா ஃபிட்னஸ் பற்றி என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த லாகில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேக்குள்ளே போகலாம். காலைல எழுந்தோடனே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு பிளாக் காஃபி சாப்பிடுவோம். அந்த பிளாக் காஃபி சாப்பிட்டு எனர்ஜிக்காக அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே ஒரு 20-25 நிமிஷம் நடப்பேன். அதிகபட்சம் ½ hour நடப்பேன். இன்னைக்கு வெயில் இருந்தது, பரவாயில்ல, ஒரு 30 நிமிஷம் நடந்தாச்சு. அந்த நேரத்தில் வாக்கிங் போல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். நேற்று நம்ம போட்டது என்னென்னா ஃபிட்னஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி நிறைய பேர் வாக்கிங் போகிறது ஃபிட்னஸ் நினைக்கிறாங்க. இல்லை ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணால் ஃபிட்னஸ்னு கூட நினைக்கிறாங்க. சில பேர் யோகா மட்டுமே பண்ணால் கூட ஃபிட்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. சில பேர் இந்த ஜும்பா டான்ஸு, குரூப் ஃபிட்னஸ்ஸு இந்த மாதிரி மட்டும் பண்ணால் மட்டும் ஃபிட்னஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுவும் ஃபிட்னஸ் தான். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு வேரியேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிட்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிட்னஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது 2 டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இதில் ஒரு 2 விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி மோர் ஃபிட்னஸ் விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.